ஓகே 11.1ல ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம். A photograph of a bacteria enlarged 50,000 times attains a length of 5 centimeter as shown in the diagram. அதாவது ஒரு பாக்டீரியாவை வந்து அவங்க ஃபோட்டோ எடுக்கணும், கண்ணுக்கே தெரியாது இல்லையா? பட் அதை வந்து ஃபோட்டோ எடுக்கணுங்கிறதுக்காக அது எத்தனை மடங்கு எத்தனை வந்து டைம்ஸ் பெருசாகுறாங்கன்னா 50,000 டைம்ஸ் அதை பெருசாக்குனதுக்கப்புறம் அதை ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த பாக்டீரியாவோட லென்த் வந்து நம்மளுக்கு 5 சென்டிமீட்டர் கிடைக்குது. எவ்வளோ டைம்ஸ் அவங்க பெருசாக்கியிருக்காங்க? 50,000 டைம்ஸ். ஓகேவா? ஸோ என்லார்ஜ்டு டைம்ஸ் எவ்வளவு? அதனுடைய லென்த் ஆஃப் த பாக்டீரியா இன் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ 50,000 டைம்ஸ் நீங்கள் வந்து அதை என்லார்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதனுடைய லென்த் வந்து 5 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு. ஸோ வாட் இஸ் த ஆக்சுவல் லென்த் ஆஃப் த பாக்டீரியா? அப்போ உண்மையாகவே அது ஒரிஜினலாக அதனுடைய லென்த் எவ்வளவு? அப்போது ஒரிஜினலாக இருக்கும்போது அதை வந்து நம்ம எந்த வகையிலையும் அதை வந்து என்லார்ஜ் பண்ணியிருக்கவே மாட்டோம். அது வந்து ஒன்னாக தான் இருந்திருக்கும். அது எப்படி இருந்திருக்குமோ அப்படியே தான் இருந்திருக்கும். எத்தனை டைம்ஸும் அதை நம்ம என்ன பண்ணலை, இத்தனை டைம்ஸுன்னு சொல்லி அதை நம்ம வந்து என்லார்ஜ் பண்ணவே இல்லை. அதனோட ஒரிஜினல் லென்த்தில் ஒரிஜினலாகவே இருக்கும். சரியா? அப்போ இந்த மாதிரி 1 அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கணும். என்லார்ஜே ஆகலை, 1 டைம்ஸ் தான். ஓகேவா? 1 டைம்ஸ் கூட இல்லை, அப்படியே இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, என்லார்ஜ் பண்ணி நம்ம ஃபோட்டோ எடுத்ததுனால 5 சென்டிமீட்டர். நம்ம என்லார்ஜே பண்ணலை, அது வந்து கம்மியாக தான் இருக்குன்னா அப்போ அதனுடைய லென்த்து என்ன செய்யும்? கம்மியாக தான் ஆகும். ஸோ டைரக்ட் வேரியேஷன், டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஓகேவா? டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கும்போது நம்ம டைரெக்டாகவே இதை மல்டிப்ளை பண்ணலாம். தெரியாத எக்ஸ்ன்னு வச்சுக்க போகிறோம். ஸோ இப்போ கண்டுபிடிக்கலாம். 50,000 divided by 5 equal to 1 by x. ஓகேவா? ஸோ இதை எப்படி மல்டிப்ளை பண்ண போகிறோம் பாரு. 150000. ஓகேவா? அப்போது ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ் இருக்கு இல்லையா, அதை கொண்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 10,000 is equal to 1 by xன்னு இருக்குது. அப்போ x is equal to 1 by 10,000ன்னு கிடச்சிரும். அப்போ x is equal to என்ன பண்ணலாம், இதை 1 by 10 power 4ன்னு எழுதலாம். ஸோ x is equal to 10 power minus 4 சென்டிமீட்டர். இதுதான் அதனுடைய ஒரிஜினல் லென்த் ஆஃப் த பாக்டீரியா. ஒரிஜினல் லென்த் ஆஃப் த பாக்டீரியா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதே மாதிரி இதே நம்ம ஆங்கிளில் அடுத்தது என்ன டைரக்ட் ப்ரொபோர்ஷன் வருதுன்னு பாருங்கள். 20,000 டைம்ஸ் நீங்கள் என்லார்ஜ் பண்ணிங்கன்னா அப்போ எவ்வளவு வந்து லென்த் ஆஃப் த பாக்டீரியா இருக்குன்னு கேட்காங்க. ஸோ இதே கான்செப்ட் தான். 50,000 இருக்கும்போது 5 சென்டிமீட்டர். அப்போ அந்த என்லார்ஜை வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணோம்னா அதோடைய லென்த்தும் என்ன தான் செய்யும்? கம்மியாக தான் செய்யும். ஸோ அதுவுமே டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான். ஸோ நம்ம அதை எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். ஸோ 50,000 divided by 5 is equal to 20,000. இது ஆல்ரெடி தெரியாத எக்ஸ்ன்னு வச்சுருக்கிறதுனால இதை வேணால் ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஒய். ஸோ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? ஸோ 50,000 y is equal to 20,000 into 5. So y is equal to 20,000 into 5 divided by 50,000. So 1 5 is 5. 1 5 is 5. 0 0 0 0. 1,000, 1 10,000, 2 10,000, 20,000. So y is equal to 2 centimeter. ஸோ நீங்கள் 20,000 டைம்ஸ் நீங்கள் வந்து அதை வந்து என்லார்ஜ் பண்ணும்போது அதனுடைய லென்த் ஆஃப் த பாக்டீரியா எவ்வளோ இருக்கும்? 2 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ இப்போ ரெண்டுக்குமே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஒரிஜினல் லென்த் எவ்வளவு? 20,000 டைம்ஸ் நீங்கள் அந்த பாக்டீரியாவை என்லார்ஜ் பண்ணி பார்க்கும்போது அதனுடைய லென்த் எவ்வளவுங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதில் 2 ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ 2 இதாக எழுதிக்கிட்டு ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி டைரக்ட் வேரியேஷன் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கடுத்து இது ரெண்டையும் வச்சு டைரக்ட் ப்ரொபோர்ஷன் போட்டு க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ரெண்டும் சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ இதுதான் இந்த 5th சம். ஈஸியான சம் தான். ஓகே, தேங்க்யூ.